ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. டெய்லர் வேலையில் நம்ம தைக்கிற ட்ரெஸ் சில நேரம் ஒருத்தரோட முக்கியமான நாளாகவே மாறிடும். அது நம்மளுக்கு அதை அனுபவிக்கும் போது தான் அந்த சந்தோஷம் தெரியும். கடைசியில் வெட்டிங் ஃபோட்டோவும் அனுப்பிட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அதை வெட்டிங்கில் அவளோட ஃபேஸ்லேயே அது தெரிஞ்சிச்சு. லைஃப்பில் ஒரு பெரிய மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் கொடுத்த சந்தோஷம் எனக்குமே இருந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், டெய்லர் கையில் இருக்கிறது கிளாத் மட்டும் கிடையாது. சில நேரம் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியோட சந்தோஷமும் அதில் இருக்கும். உங்களுக்கு இப்படி டெய்லரிங் லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கணுன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தையலும் கதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய கதைகள் இருக்கும். டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னமோ கேட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளை மாதிரியே இன்னொரு டெய்லர் சின்ன சின்ன ஃபீலோ ஒரு குட் ஃபீலோ இல்லை இந்த மாதிரியான ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது அதை கேட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கதை கேட்கும்போது போர் அடிக்காமையும் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச்சிங்கில் நீங்கள் ஒரு மொமெண்ட்டும் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். இது வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது, பல பேரோட எமோஷ்னலும் இதில் இருக்குது. கேட்குறதுக்கு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் கன்வே பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நிஜத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் எனக்கு கிடைச்ச கிரெடிட், எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தான் கஷ்டப்பட்டு ரொம்ப வலிச்சாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சில